மட்டும்தான். கடவுள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை முழுமையாக தர முடியும். ஆண்டவர் தர முடியாத எந்த மாற்றமும் இல்லை. எல்லாவற்றிலும் அவர் மாற்றத்தை தருவார். ஆனால் நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். பாருங்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடத்திலே வந்தான். அவன் முழங்கால் படியிட்டு, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும் என்று ஒப்புக் கொடுத்தான். என் அன்புக்குரியவர்களே, நீர் விரும்பினால் என்னை நலமாக்க முடியும் என்று அவன் ஒப்புக் கொடுத்த பொழுது என்ன ஆச்சரியம் பாருங்கள். இயேசு அவன் மீது மனதுருகினார். இயேசு அவனை தொட்டு, நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவனை குணப்படுத்தினார். இந்த நல்ல நாளில் உங்க இதயத்திலே நிறைய ஏக்கங்கள் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் மகனுக்கு மகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும், என் அவமானம் எல்லாம் மாறணும், என் துக்கங்கள் மாறட்டும், என் கடன் பாரங்கள், குடும்பத்தில் காணப்படுகிற இந்த சஞ்சலம் எல்லாம் எங்க வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிற கடவுள். அதனாலதான் திருப்பாடல் சங்கீதம் 139 வாசிக்கிறோம், நான் அமர்வதையும் எழுவதையும் அவர் அறிந்திருக்கிறார். என் வாயில் சொற்கள் உருவாவதற்கு முன்பே அவை எல்லாம் அவருக்கு தெரியும். உங்க வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாம் அறிந்தவர். உங்களை கைவிடாத ஆண்டவர் உங்க மேல தன்னுடைய மன துருக்கத்தை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன் என்று ஒப்புக் கொடுங்கள். நம்பிக்கையோடு நம் 2 கைகளை உயர்த்துவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் பாடுவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். என் பாரங்கள், என் சுமைகள், பாடுவோம். என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில்
பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. நல்ல கைகளை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்கப்பா, நம்புவே இயேசுவை. நம்பிக்கையோடு சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன், பாதம் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். தேவ மாதாவே, தேவமாதாவே, இரக்கத்தின் அரசியே, இரக்கத்தின் அரசி, எனக்காக பரிந்து பேசும், எனக்காக பரிந்து என்னிலும் என் குடும்பத்திலும் காணப்படுகிற சாத்தானுடைய எல்லா தீமைகளையும் உமது திருமகனுடைய இரத்தத்தினால் சுட்டரிக்கும்படியாக பரிந்து பேசும் அம்மா. இயேசுவின் நாமத்தில், அன்னை மரியின் பரிந்துரையில், சகல புனிதர்களுடைய பரிந்துரையில் நான் அற்புதங்களையும் சுகத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த குணமளிக்கும் நற்செய்தி பெருவிழா மாதாவுடைய பரிந்துரையினால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே எதெல்லாம் தடைபட்டு போய் இருக்கிறதோ இந்த தடைகளெல்லாம் நீங்கி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். விடுதலை பயணம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்க உங்களை அழைக்கிறேன். நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடத்திலே வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கூறுகிறார், என் பெயரை நினைவு கூறுகிற எல்லா இடத்திலும் நான் வருவேன், வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தினுடைய கருப்பொருளை, மையத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் மத்தேயு நற்செய்தி ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், இந்த மண்ணுலகிலே இருவர்
அல்லது மூவர் ஒருமனப்பட்டு எங்கே கூடுகிறார்களோ அங்கே எந்த கருத்துக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசுவின் பெயரை, ஆண்டவருடைய பெயரை நீங்க எங்க நினைவு கூறுகிறீர்களோ அங்கே அவர் நம் நடுவிலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை, நன்மைத்தனங்களை அவர் நிறைவாக பொழிகிறார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன சாட்சியத்தை இந்த வசனத்தோடு இணைத்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரி சொன்ன சாட்சியம், ஒரு கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி இதே போல ஒரு பங்குல ஆலயத்துக்கு பக்கத்திலே வாழக்கூடிய ஒரு சகோதரி, ஆலயம் பக்கத்திலேயே அவங்க வீடு. அதனால அந்த சகோதரி சொன்ன அந்த சாட்சியம் எப்படின்னா, அவர்கள் ஆலயத்திலிருந்து என்ன சப்தம் வந்தாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நேரம் கிடைக்கும் போது ஆலயத்தை பக்கத்தில் வரும் பொழுது ஆலயத்துக்குள்ள வந்து சின்ன ஜெபம் பண்ணிட்டு போற ஒரு சகோதரி. இப்படிப்பட்ட சகோதரி, அவருடைய கணவர் திடீரென்று உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்படுகிறார். உடல்நலக் குறைவினால பாதிக்கப்பட்ட உடனே அவருடைய கணவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் சொல்றாரு, நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பி விட்டுருங்க, சொல்லிருங்க, ஏன்னா இவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்க கவனிக்க முடியாது, வேற ஹாஸ்பிட்டல் போனா நீங்க போய்க்கலாம், ஆனா சொந்த ரிஸ்க்ல போங்க. கடைசியில் அங்கிருந்து கொண்டு போய் வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. கொண்டு போனா சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து அவங்கள சொல்றாங்க, டாக்டர் சொல்றாரு ரொம்ப முத்தி போச்சு, முடியாது. ஆனா அந்த அம்மா சொல்லுது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் வீட்டை கூட வித்துருதேன், ஆனா உள்ள கொண்டு போய் சேருங்க டாக்டர் அப்படின்றது. கொஞ்சம் நேரங்கள் ஆகிறது, அவருக்கு உடல் ரீதியான ஒவ்வொரு அவயங்களாக செயலிழந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த அம்மா, ஒரு டாக்டர் உள்ளேயும் விட மாட்டேங்கிறாரு, வெளியே இந்த அம்மா உட்கார்ந்துருக்குது. உட்கார்ந்துருக்கும் பொழுது அப்படியே மனதில், நான் எந்த சாமியை கும்பிடுவேன், கடவுளே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு அவள் நினைத்து கொண்டே இருக்கிறாளாம். நினைத்து கொண்டு இப்படி கீழே பார்த்து அழுதுகிட்டே இருக்குது. அது பார்த்து அழுதுகிட்டு இருக்குது. நிறைய பேர் இருந்தவங்கலாம் காணாமல் போயிட்டாங்க. அழுது கொண்டே இருந்துதான். திடீர்னு பார்க்குதான் கீழே குருவானவர் அணிகிற அந்த அங்கி, சாமியாருடைய உடையோடு ஒருவர் அந்த இடத்துல நிற்கிறத பார்க்குது. இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்குள்ள, ஏசப்பா நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு, அது ஏசப்பா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அந்த இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஜெபம் பண்ணிக்கிட்டு நிமிர்ந்து பார்க்குது, அந்த இடத்துல ஒருத்தருமே இல்லை. அந்த அம்மா சொன்னது, நான் அழுத கண்ணீர் யாருக்கு கேட்டு தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனா ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏசப்பா தான் அங்க வந்தது சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன தகவல் என்னன்னா, இந்த ஏசப்பா என் கணவனை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து சொல்றாரு, ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீ என்ன பண்ண? உன் வீட்டுக்காரருடைய எல்லா அவயங்களும் ரொம்ப லோவா போன நிலமெல்லாம் மாறி இப்போ எல்லாம் சரியாயிட்டு வருது, ஒன்றும் பயப்படாத, உன் வீட்டுக்காரரை காப்பாத்திடலாம், கை தட்டுங்கப்பா. இது கிறிஸ்தவ அக்கா சொல்லலைங்க, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஏசப்பாவை நினைச்சேன். எந்த கடவுள் அப்படி நினைக்கிறதுக்குள்ள கடவுள் வந்துட்டார் என் முன்னால, அந்த ஏசப்பா உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு என் வீட்டுக்காரர் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாய் வாழ்கிறார் என்று அது சாட்சிப்படுத்தியது. இப்போ இங்க இருக்கிற உங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பெயரை நினைவு கூறும் எல்லா இடத்திலும் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெயரை சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை செய்ய ஆண்டவர் தயாரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்க வந்திருக்கிற நோக்கம் என்ன? ஆண்டவர் எனக்கு ஒரு நல்லது செய்யணும், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை தீர்க்கணும், ஆண்டவருடைய எல்லா கவலைகளிலிருந்தும் எனக்கு ஒரு விடுதலையை தரணும். ஒரு பெரிய ஏக்கத்தோடு தான்
கண்டிப்பா வந்திருப்போம். நிச்சயமா ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். எப்பொழுது ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் அப்படின்னா, ஒரு வேகமாக நான் ஒரு 3 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாம் எங்க வந்திருக்கிறோம் சொல்லுங்க? நாமெல்லாம் எங்க வந்திருக்கிறோம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சரிதானா? சில பேர் மார்க்கெட்டுக்கு வந்த மாதிரி நினைக்க மாட்டீங்கல்ல? சரி. சில பேர் இங்கே உட்காந்துட்டு சூப்பர் மார்க்கெட் நினைக்க கூடாது. சிலர் இங்கே உட்காந்துக்கிட்டு டிவியை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, இப்போ நீங்க பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள் தயவு செய்து உங்களுடைய திரு விவிலியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து இந்த வசனத்துக்குள்ள தயவு செய்து நீங்கள் வர வேண்டும். என்னது? தயவு செய்து நீங்க வாசிக்கிற இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தரணும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் நல்ல நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், காது கொடுத்து கேளுங்க. 2ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோயிலுக்கு போவோம். எங்க போவோம் சொல்லுங்க? எங்க போவோம்? நல்ல சத்தமா சொல்லுங்க. எங்க போவோம்? நீங்க இப்ப எங்க வந்திருக்கீங்க? கடவுளுடைய ஆலயத்துக்கு. லூர்து மாதாவுடைய அமல உற்பவ அன்னை, நமக்காக பரிந்து பேசுகிற அன்னை மரியாவுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த கேள்வியை தான் முதல்ல ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். இன்னைக்கு நம்ம திருத்தலங்களுக்கு போறோம். இன்னும் அடுத்து கொஞ்ச நாள்ல 14 திருத்தலங்கள்லாம் போவீங்க. போவீங்களா? போவீங்க. வெரி குட். இப்போ எல்லா சர்ச்சிலையுமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு இருக்குது. இது போக ஃபேமிலியா நம்ம வேளாங்கண்ணி, பூண்டி, அப்புறம் எங்கெல்லாம் நமக்கு தெரிந்தது இருக்கும், சிலரை தாண்டி ஹோலிலேண்ட், இப்படிலாம் கூட திருத்தலங்களை தேடி போகிறோம். இப்போ ஒரு கேள்வி கேளுங்க, நான் என்னுடைய இந்த பங்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், எதற்காக? சொல்லுங்க பிரதர், எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்ல. சிலர் நம்ம போனோம்னா எங்கேயாவது பார்த்தோம்னா, பிரதர் வாங்க, எதுக்கு வந்தீங்க? நீங்க ஆண்டவர் நம்மளை கேட்கிறாரு, எதுக்குப்பா வந்திருக்கீங்க? சொல்லுங்க. தேவனை ஆராதிக்க, துதிக்க. சரி, வேற. இப்ப வசனத்துக்கு வாங்க. ஆண்டவரின், நான் சொல்லலைங்க, வசனத்துக்குள்ள வந்துருங்கன்னு நல்ல கவனிங்க. யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். போவோம். சத்தமா சொல்லுங்க. எங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க? யாக்கோபுடைய கடவுளின் கோயிலுக்கு போவோம். எதுக்கு? அவர் தம் வழிகளை கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். கை தட்டுங்க பாப்போம். சார், சர்ச்சுக்கு எதுக்கு வர்றீங்க? ஒரு மாணவனை பார்த்து டீச்சர் கேட்பாங்க, ஸ்கூலுக்கு எதுக்குடா வந்த? எதுக்கு வந்தீங்க? பாப்பா எதுக்கு போவீங்க? காலேஜுக்கு எதுக்கு போறீங்க? சொல்லுங்க. எதுக்கு? படிக்க. சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கேன்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்? ஆண்டவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்க உள்ள வந்தா என்ன வேலை தெரியுமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு சில நேரங்களில் எங்களோடு சில மக்கள் திரியாத்திரை வருவாங்க. ஆலயத்துக்குள்ள போன உடனே முதல்ல வெளியே பார்த்த உடனே கோபுரத்தை பார்த்து, என்ன பெரிய கோபுரம்,
இப்போ அதில் இப்போ எல்லா டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 10 ஃபேன் 100 ஃபேன்லாம் இல்லை. எல்லாம் ஒரே ஆலயத்தில் ஒரு 2 ஃபேனை போட்டு பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்களா? என்ன பெரிய ஃபேனு, எல்லாத்தையும் பார்த்தியப்பா, ஆண்டவரை பார்த்தியா? எல்லாத்தையும் பார்த்தான். ஃபேனை பார்த்தான், லைட்டை பார்த்தான், வெண்கல கதவை பார்த்தான், கோபுரத்தை பார்த்தான். அதில் நீங்கள் கேரளாவில் எடப்பள்ளி கோயில் போயிட்டீங்கன்னா அந்த 2 தூதர்கள் வானத்தை அப்படி நோக்கி இப்படி தீபத்தை தூக்குன மாதிரி இருக்கும் ஜார்ஜியார் கோயிலில். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்தான், ஃபோட்டோலாம் எடுத்தான். ஆனால் யாரை பார்க்கல? சொல்லுங்க, யாரை பார்க்கல? சத்தமாக சொல்லுங்க, இயேசுவை பார்க்கல, ஆண்டவரை பார்க்கலங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கை பறி போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ நீங்கள் நல்ல கவனிங்க, முதல் பகுதியை நான் எடுத்துக்கிறேன். கடவுள் நமக்கு போதிப்பார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த பீடம் எதுக்கு? கடவுளுடைய திருவுளத்தை அறிய. இந்த பீடம் எதுக்கு? கடவுள் என்னோடு பேசுவார், கடவுளுடைய திருவுளத்தை அறிய. சரி, இப்போ நீங்க வசனத்துக்கு வாங்க. சபை உரையாளர் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். சபை உரையாளர் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன? 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்கப்பா. சொல்லுங்க, படிக்கீங்களா யாராவது? சபை உரையாளர் 5ஆம் அதிகாரம். பைபிள் தங்கச்சி படிக்கலாமே? பைபிள் வச்சிருக்கிறவங்க படிங்க. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் வாசிக்கிறதுமா, நீங்க வாசிக்கிறீங்களா? யாரை வாசிக்கிறீங்களா? சரி, நானே வாசிக்கிறேன். கடவுளின் கோயிலுக்கு செல்லும் பொழுது எப்படி இருக்கணுமா? போட்டிருக்கா சார்? நல்ல கவனிய. கடவுளுடைய கோயிலுக்கு போகும்போது விழிப்புடன் இரு. எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நல்ல சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய கோயிலுக்கு போகும்போது முதல்ல நீங்க எப்படி இருக்கணுமா? விழிப்போடு இருக்கணும். பிரதர், சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய கோயிலுக்கு வரும்போது விழிப்போடு இருக்கணும். நான் காலையில் ஒரு ஆலயத்தில் பூசைக்கு போயிருந்தேன். அப்போ நாங்கள் இதே மாதிரி சைடில் சிலுவை பற்றியில் உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் அங்கே உட்காருனா ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா அவளும் இளைஞர் பட்டாளம் வந்து உட்கார்ற இடம். பூசை ஆரம்பிக்கும் போது ஒரு தம்பி உட்கார்ந்துருந்தான். அப்புறம் உன்னதங்களில் பாடும்போது 2 பேர் வந்தான். பிரசங்கம் முடியும் போது ஒரு 18 பேர் வந்து உட்கார்ந்தான். நல்ல கவனிங்க, வந்து உட்கார்ந்த நிலைமையை சொல்றேன். வந்து உட்கார்ந்தேன், சந்தோஷம். வந்து உட்கார்ந்த என்ன பண்ணான்? ஏழுனா கொஞ்சம் பேர் செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்தான், கொஞ்சம் பேர் பக்கத்தில் கதை பேசுறான், 5-6 பேர் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அவ்வளோ பண்ணிக்கிட்டு கிள்ளிக்கிட்டு எல்லாம் இருக்கான். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஆண்டவருடைய ஆலயம் கடவுள் இருக்கிறார் என்கிற உணர்வு இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்ல கவனிங்க, ஏங்க நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? நாம் ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பைபிள் சொல்லுது, என்னுடைய பெயரை நினைவு கூறுகிற இடத்துல நீ வந்தன்னா நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இதான் கடவுள் கொடுக்குற பெரிய பிளஸிங். ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தோம், ஜபங்கள்ல பங்கெடுக்கிறாங்க, சர்ச்சு வழிபாடுகள் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்றது என்ன தெரியுமா? நானும் ஆலயத்துக்கு போன ஒண்ணுமே இல்லை. நீ எப்படி போன? நீ சர்ச்சுக்கு எப்படி வந்த? கடவுளுடைய ஆலயத்துக்கு நீ எப்படி வந்த? நீங்க நல்ல கவனிங்க, ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணுமா தெரியுமா? விழிப்புடன் வர வேண்டும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆனா நமக்கெல்லாம் விழிப்பு இருக்கும். எதுல தெரியுமா? நீங்க தவறா எடுக்காதீங்க. நீங்க தொடக்கத்திலே பூசைக்கு வந்தீங்களோ லாஸ்ட்ல வந்தீங்களோ, ஆனா எல்லாருக்கும் நல்ல காது கேட்கும் இடம் நேரம் எப்பொழுது? சொல்லு தங்கச்சி, ஏக்கா சொல்லு. நல்ல காது கேட்கிற நேரம் எது? பூசையில. பாப்பா சொல்லு. சென்று வாருங்கள், திருப்பணி முடிந்தது. தூங்கிக்கிட்டு இருந்த புளோமினா டபார்னு இருந்துச்சு, வெளியே போயிடுவாள், கதவை உடைச்சிக்கிட்டே போயிடுவா.
உங்களை காமனா சொல்றேன். பூசை முடிஞ்சது என்னோட ஆளை பார்த்தா காணோம். இவ்வளவு நேரம் முக்காட போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் எனக்கு உண்மையிலே நான் டெய்லி பூசைக்கு போறேன் தெரியுமா? ஏமாண்ணே, வீட்டில் தூக்கம் வராது, பூசைக்கு போனால் நல்ல தூக்கம் வரும். அதுல எங்க பங்குச்சாமி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வச்சுட்டாரா, டோன்ட் வரி, மாத்திரையே போடாமலாம் தூக்கம் வரும். ஏன்னா பங்குச்சாமி தான் நிறைய பேருக்கு ஆறாரோ பாட்டு பாடுற நம்ம ஊர் கிளவி மாதிரி. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். திருப்பலி பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்லையே. பூசை பலி போல பாக்கிய செல்வம் இல்லை. அதனாலதான் சர்ச்சை பத்தி சொல்லும் போது, ஆலயத்தை பத்தி சொல்லும் போது சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, நீங்க வாசிங்க, 2 வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். திருப்பாடல் 84ஆம் அதிகாரம் 1 வசனம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சர்ச்சுக்குள்ள தம்பிகள்லாம் கவனிக்கணும். ஆல்டர் பாய்ஸ், பீட பூக்கள் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஆலயத்துக்கு வெளியே இருந்து அண்ணன்மார பேசுறதுக்கு இல்லை. இது சர்ச்சு இடம் கிடையாது. கொடி மரத்துக்கு கீழையும் சவுத்துக்கு பின்னாலையும் மரத்துக்கு முன்னாலையும் நீ உட்கார்றதுக்கு இடம் இல்லது. அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லப்பா. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்கார அக்காவுக்கு அந்த காட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது இடம் கிடையாது. வாசிங்க பிரதர். படைகள் தங்கச்சி படிக்கீங்களா? படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை சொல்லுங்க அருமையானது. கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகத்துல எங்க போனாலும் ஆறுதல் கிடைக்காதுங்க. சர்ச்சுக்குள்ள வந்தா சொல்லுங்க, ஆலயத்துக்குள்ள வந்தா ஆறுதல் கிடைக்கும். உடல் நோயோடையும் மன துக்கத்தோடையும் வாழ்க்கையில போராட்டத்தோடையும் ஒருத்தர் சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா அவனுக்கு ஆறுதல் கிடைக்காது. பீச்சில் போய் உட்கார்ந்தா கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துக்கு வேணாலும் போ, உனக்கு ஒரு ஆறுதலும் கிடைக்காது. ஆனால் இந்த தேவனுடைய ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள நீ எப்ப வந்துட்டியோ அப்போ மனசுல இருக்கிற பாரம் எல்லாம், நிறைய பேர் சொல்றதுமா, பிரதர் சுமையோட வந்தேன், ஆனா என்ன ஒண்ணுமே பண்ணல, ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் பிரச்சனை எல்லாம் வந்த அந்த பாரமெல்லாம் எப்படி கடவுள் பார்த்துக்கிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. அடுத்து சொல்லுது பாருங்க, என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றத்திற்காக ஏங்கி தவிக்கிறது. யாருக்காக தவிக்குது சொல்லுங்க, யாருக்காக தவிக்குது? நல்ல கவனிங்க, யாருக்காக தவிக்குது? நீங்க நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை தயவு செய்து பாருங்க. என் ஆன்மா ஆண்டவருடைய ஆலயத்திற்காக, என் ஆண்டவருடைய கோவிலை நினைக்கும் போது, அவருடைய இந்த முற்றத்தை நினைக்கும் பொழுது, என் ஆண்டவருடைய கோயில் நினைச்சு என் ஆன்மா அப்படியே மகிழ்ச்சி அடைகிறது, ஏக்கமா இருக்கு, ஆர்வமா இருக்குது. அதனாலதான் நீங்க சங்கீதம் 42 நான் வாசிக்கிற வசந்த பாருங்க. 42ல சங்கீதக்காரனுக்கு ஒரு நாள் பிரச்சனை வந்துட்டு, வாழ்க்கையில அவன் ஓட வேண்டிய காலம் வந்துச்சு, துயரத்தின் மத்தியில இருந்தான். அப்ப அவன் 4ஆம் வசனம் என்ன சொன்னான் தெரியுமா? மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே, ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடலும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே, இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றான் தெரியுமா? கடவுளுடைய கோயிலுக்கு நான் அப்படியெல்லாம் போனனே, திருவிழாவுக்கு போனனே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போய் எப்படி மகிழ்ச்சியோடு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் ஓட வேண்டிய காலம் வந்துட்டு ஒளிஞ்சு கிடக்கிறேன், வேதனையில கிடக்கிறேன். இன்னைக்கு அதை நினைச்சா என் மனசெல்லாம் வலிக்குன்னு புலம்புறான். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், கடவுளுடைய கோயிலுக்கு நாம் வந்திருக்கிறோம், ஆண்டவரின் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு புனிதர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் உள்ளத்தில் இருந்து எழுப்புகிற
ஒரு வார்த்தை கடவுளுடைய அரியணையை அசைக்கும். கைத்தட்டுங்க பார்ப்போம். நீங்க உள்ளத்திலிருந்து எழுப்புகிற ஒரு வார்த்தை. நீங்க 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 11ஆம் வசனம். வேகமா யாரா வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 1:11 படிச்சு பாருங்களேன். அதுல அன்னாள் என்ற ஒரு பெண் இருக்கா, வாழ்க்கையில் அழுதா. நீங்க அவளை பத்தி நீங்க 6ஆம் வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அவள் துன்பப்பட்ட பெண். 7ஆம் வசனம் சொல்லுது அவள் அழுதா, புலம்புனா, சாப்பிடாம வீட்டில் பட்டினி கிடந்தா. ஆனா 11ஆம் வசனம் சொல்லுது அவள் மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட வந்து மன்றாட ஆரம்பிச்சா. ஆண்டவருடைய கோயில் முற்றத்தில் நீங்க பார்த்துக்கலாம். ஆண்டவரின் கோயில் முற்றத்தில் ஏலி அமர்ந்திருக்கிறாரு. அவ ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்றா. என்ன ஜெபம்? ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும். ஜெபம் பெருசுலாம் இல்லை, என்ன பாரும் சாமி, நான் வேதனையோட வந்திருக்கேன், என் வாழ்க்கையை பாரும். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர்னா நான் அவனை உனக்கு தர்றேன். முதல்ல கடவுளை பார்க்க சொல்றா, 2வது தன்னுடைய நிலைமையை சொல்றா, 3வது தன்னுடைய பொருத்தனையை வைக்கிறா. முடிஞ்சு போச்சு. இவன் பைபிள் எப்படி தான் சொல்லுது? அவ வீட்டுக்கு எப்படி போனா? சொல்லுங்க, வீட்டுக்கு எப்படி போனா? இல்லைங்க, வீட்டுக்கு எப்படி போனா? வசனம் சொல்லுகிறது 18ஆம் வசனம், இதன் பின் அவளுடைய முகம் வாடி இருக்கவில்லை. கை தட்டுங்க பாப்போம். நல்ல சந்தோஷமா தட்டுங்க. நீங்க தட்டுறதையும் அவர் பார்ப்பார், நீங்க எப்படி உட்கார்ந்துருக்குங்கிறதையும் ஆண்டவர் பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது கை கொடுங்க. பாப்பா கை கொடு, நீனுங்களா பெரியம்மா கை கொடுப்பா, கை கொடு சொல்லுங்க. வெளியே இருந்து சத்தமா சொல்லுங்க, நீ வெளியே இருந்து பிரச்சனையோட உள்ளவா, ஆனா உள்ள இருந்து போகும்போது பிரச்சனையோட போகக்கூடாது. கை தட்டுங்க. வெளியே இருந்து வரும்போது சர்ச்சுக்குள்ள எப்படி வா? கண்ணீர், கவலை, அது இது, வியாதி, வருத்தம், உள்ள வந்துட்ட. ஆனா உள்ள இருந்து நீ போகும்போது சொல்லுங்க சார், உள்ள இருந்து போகும்போது தங்கச்சி நீ அதே நிலைமையோட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆலயத்தை விட்டு, தேவனுடைய ஆலய பீடத்தை விட்டு நீ வெளியே போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவளுடைய முகம் வாடி இருக்கவில்லை. ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்தார், அவள் சாமுவேலை பெற்றெடுத்தான். கை தட்டுங்க. ஒருவேளை முகவாட்டத்தோடு யார் இருந்தாலும், வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருதயத்தில் கனம் இருந்தாலும், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, எங்களை கவனிங்க. இப்போ பைபிள் சொல்லுகிறது ஆலயத்துக்கு நீங்க எப்படி வரணும்? விழிப்போட வரணும். சொல்லுங்க, எப்படி வரணும்? எச்சரிக்கையா வரணும், கவனமா வரணும். ஆலயத்துக்குள்ள வந்தா நீங்க பெரியவங்கள்ட்டலாம் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க எங்க சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், நீங்க எங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ள வந்தோடனே முதல்ல உள்ள தலை வாசல்ல வந்தோடனே வலது காலம் முழங்கால் படிக்கிட்டு ஒரு கையை கும்பிட்டு தலை வணங்கிட்டு தான் உள்ள என்ன செய்வாங்க? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திட்டையோ இல்லைன்னா நடுத்தர வயசுல இருக்கவங்க இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? நடுப்பத்திக்கு வர்றீங்க, ஆலயத்துக்குள்ள வர்றீங்க, இங்க இருந்தோ கிராஸ் பண்ணும்போது இன்னைக்கு சில இடத்துல ஆன்மீகவாதிகள்ட்ட இல்லாமல் போயிட்டு, அது ஒரு பெரிய பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். இது இப்படி ஏதோ போறது, ஏதோ வர்றது, இது மண்டபம் கிடையாது. அல்லேலூயா. ஆலயம் என்ன கிடையாது? மண்டபம் கிடையாது. ஆலயம் சூப்பர் மார்க்கெட் கிடையாது. ஆலயத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது ஒன்னே ஒன்று உங்களுக்கு தெரியணும், புனித குருக்களின் பாதுகாவலர் யாரு? ஜான் மரிய வியானி. அவர் சொல்றாரு, நான் ஒரு பல காட்சிகள் அவர் பார்க்கிறாரு. நான் தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிறேன், தேவனுடைய ஆலயம் எங்கும் தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர்ங்கிற சப்தம் பரலோகத்தில் மட்டும் இல்லை, இந்த பூமியில நற்கருணை எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்காரோ அங்கெல்லாம் அந்த ஆலயத்தை சுத்தி கடவுளுடைய மகிமை ஒலித்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பாருங்க பிரியமானவர்களே, முதல்ல விழிப்போடு கோயிலுக்கு போ. எப்படி போ? விழிப்போட போ. ரெண்டாவது, விழிப்போடு போறது மட்டும் கிடையாது, நீங்க அப்படி சபை உரையாளருக்கு வாங்க. வந்தீங்கன்னா அந்த பகுதியில் பாருங்க, ரெண்டாவது பகுதி இருக்குது. முதல்ல விழிப்போடு நீ இருப்பா. ரெண்டாவது எப்படி இருக்கணும்னா, நீ மதிகேடரை போல போட்டிருக்கா, சொல்லுங்க போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கு? மதிகேடரை போல் பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். உள்ள வர்றது எதுக்கு? சொல்லுங்க, உள்ள வர்றது எதுக்கு? சொல்லுங்கம்மா, உள்ள போட்டிருக்கு பலி செலுத்துவதை விட. சார் போட்டிருக்கா? சபை உரையாளர் 5 எத்தனை வசனம்? முதல் வசனம். முதல் வசனத்திலே தான் இருக்கு. பலி செலுத்துவதை விட, சொல்லுங்க, உள்ளே சென்று கேட்பதே நல்லது. உள்ள வரணும். முதல்ல ஆலயத்துக்குள்ள வா. வந்து என்ன பண்ணு? கடவுள் எனக்காக என்ன பேசுவார், கடவுள் என்னோடு என்ன பேசுவார், ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய அந்த உன்னத மகத்துவத்தை ஒருவன் அறிய வேண்டும் என்றால் அவன் எங்க வரணும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். நல்ல கவனிங்க, கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள வராம ஒருவன் ஆண்டவரை பற்றி அறியவே முடியாது. நீங்க நல்ல கவனிங்க, இளைய சமுதாயமே, தம்பிகளே, தங்கச்சிகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, குடும்ப தலைவர்களே, ஏதோ ஆலயம் என்பது வருஷத்துக்கு ஒரு நேரம் வந்துட்டு போற இடம் கிடையாது. இல்லைன்னா ஆலயம் என்பது ஒரு திருவிழா கொண்டாடிட்டு போற இடம் கிடையாது. ஆலயம் என்பது கடவுளுடைய திட்டத்தை நான் அறிந்து கொள்ளும் இடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மரியே வாழ்க. கடவுளுடைய திட்டத்தை நான் அறியணும், ஆண்டவருடைய திட்டத்தை நான் அறியணும். நீங்க யோசித்து பாருங்களேன், நீங்க பைபிள் எடுத்து வாசிங்கன்னா, இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போனாரா? சொல்லுங்க, போனாரா? எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு போனார். இயேசு போன பொழுது இயேசு சந்தோஷப்பட்டார். பட்டாரா? சத்தமா சொல்லுங்க. ஏன்? எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு போனாரா? போனார். போன இயேசு அங்க என்ன பார்த்தாரு? ஜனங்கள்லாம் மனம் மாறி நல்லவங்களாகி பரிசுத்தரான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்படிதானே? சொல்லுங்க, வாழ்ந்தாங்களா? எல்லாரும் புனிதராயிட்டாங்க. அப்படிதானே? அங்க என்ன பார்த்தார் இயேசு? வாங்குறவன், விற்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றேன், எல்லா அட்டூழியம் எங்க நடந்துச்சு? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்லை. என்ன? கடவுளை பற்றிய அறிவு மட்டும் அங்க. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு சர்ச்சு, சபை இதெல்லாம் என்ன ஆயிட்டுனா, யாரை மையப்படுத்தணுமோ அவரை மையப்படுத்துறதை விட்டுட்டு யாரை மையப்படுத்த வேண்டுமோ அவரை மையப்படுத்துவதை விட்டாச்சு. நீங்க தவறா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க உங்க இருதயத்தில் கேட்டு பாருங்க. இன்னைக்கு பூசைக்கு வந்தீங்களா? இன்னைக்கு திருப்பலிக்கு வந்தீங்களா? கை உயர்த்தி காமிங்க பார்ப்போம். இது உங்களுக்கான ஒரு ஆய்வு, எனக்கும் சேர்த்து. இன்னைக்கு பூசைக்கு போனீங்களா? போனியாப்பா? நீ என்ன கேளுங்க. 3 கேள்வி கேளுங்களேன். 3 கேள்வி. நீங்கள் ஆண்டவரை மதிக்கின்றீர்களா? மதிக்கிறீங்களா? கேட்டுக்கோங்க. 2வது, மதிக்கிற நீங்கள் திருப்பலிக்கு ஆயத்தத்தோடு, தயாரிப்போடு வந்தீர்களா? நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க, சூப்பர்.
ஸ்ப்ரே அடிச்சிங்க, நல்லா சீவிட்டு அப்புறம் குழச்சி விட்டீங்க. சிலருக்கு வேலை பாருங்க, 3/4 மணி நேரம் சீவிட்டு ஒரே நிமிஷத்தில் நல்லா சீவனிங்க, நல்லா களைச்சிங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ அதை தாண்டி நிறைய பேர் என்னெல்லாம வச்சு இங்கே 2 அங்கே 2லாம் இழுத்து போட்டுக்கிறாங்க. இப்போ புது ஸ்டைல் எல்லாருக்கும் வந்துட்டு, பின்னால் கிடக்கிற கூந்தலை முன்னால் போடுறது வச்சுக்கோ, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனால் இப்போ 2வது கேள்வி, நீங்கள் கடவுளுக்கு இறைவனை தேடி வருவதற்கு உங்களை தயாரித்தீர்களா? 3வது, நீங்கள் இறைவனோடு ஒன்றித்தீர்களா? கேள்வி புரியுதா புரியலையா? நான் இன்றைய திருப்பலியில் கலந்து விட்டேன் சார், நல்ல கவனிங்க. நான் இன்னைக்கு காலைல சொன்ன பூசை நடந்தத ஒரு தம்பி வந்தான், 3 பேர் வந்தான், 11 முடியும் போது நன்மை எடுத்தது 40 பேர் நன்மை எடுத்தான். எத்தனை பேர் சொல்லுங்க? எத்தனை பேர் நற்கருணை எடுத்தான்? பூசை ஆரம்பிக்கும் போது சர்ச்சில் இருந்தது 18 பேர், ஆனால் பூசை முடியும் போது சர்ச்சில் இருந்தது 270 பேர். சார் நீங்க யாரு? நீங்க எங்க வர்றீங்க? நீங்க எங்க வர்றீங்க? நீங்க கிறிஸ்தவம் எதை நோக்கி பயணிக்கிறது? நீங்க ஒரு ஹெட் மாஸ்டரை போய் அப்படி பார்க்க முடியுமா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படி போய் பார்க்க முடியுமா? ஒரு மேலான ஒரு அதிகாரியை போய் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு 6 மணிக்கு டைம் கொடுத்தா எத்தனை மணிக்கு போவீங்க சொல்லுங்க? 7:30 போவீங்களா? சொல்லுங்க அக்கா, நீங்க அப்படி போவீங்களா? இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஐபிஎஸ் பத்தி தெரியுது, ஐஏஎஸ் பத்தி தெரியுது, ஒரு பங்குசாமியை பத்தி கூட தெரியுது. எல்லாம் உங்களுக்கு ஒரு கடன் கொடுக்கிற, 1 லட்ச ரூபா லோன் கொடுக்குற அப்படின்னு ஒரு மேனேஜர் சொல்லியிருக்கிறாரு. கேட்கவே வேண்டாம், பேங்க்லேயே படுத்துருவா சிலர்லாம். வெள்ளம் இங்கே 6000 ரூபா போட்டாங்களா? இங்கே உண்டா? சரி, பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மாலாம் அங்கே எந்த குடும்பம் இடத்துல நைட்டே போய் டின்னர் போட்டு உட்காந்துட்டா. உனக்கு இதெல்லாம் தெரியுத? இந்த பலிபீடத்திலே வருகிற இறைவனை நீ எப்படி அறிஞ்சிருக்கிற? இந்த பலிபீடத்திலே ஜீவ அப்பமாக நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. யோவான் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. திவ்ய நற்கருணையிலே ஜீவனோடு எழுந்தருளி வருகிற இந்த ஆண்டவரை நீங்க எப்படிங்க நீங்க கனம் பண்றீங்க? நீங்க எப்படிங்க அவரோடு அவருக்கு நீங்கள் உங்களை கொடுக்கிறீர்கள்? பூசைக்கு வரலாம், உட்காரலாம், போலாம். ஆனா ஒன்று தெரியணும், நீங்கள் எப்பொழுது இவரை மதிக்கவில்லையோ, எப்பொழுது நீங்கள் இவருக்குரிய கனாகனத்தை கொடுக்கவில்லையோ, அப்பமே நீங்க எழுதிக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடைபட்டு கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வசனம் உங்களுக்கு, நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல், நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை உங்களுக்கு புரியட்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2ஆம் அதிகாரம், நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் அதில் இந்த வசனத்தை படிக்கிறீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், 29வது வசனம்,
நான் கட்டளையிட்ட பலிகளையும் படையல்களையும் துச்சமாய் மதிப்பது ஏன்? ஆண்டவர் கேட்கிறாரு, என் பலிபீடத்தை, என்னுடைய பலிய நீங்க துச்சமாய் மதிப்பது ஏன்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, பண்ணி பிரதர் எக்ஸாம் போறோம் ஜெபம் பண்ணுங்க. என்ன எக்ஸாம்? இன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. யாருக்கு? அரசாங்க வேலைக்கு நினைக்கிறேன், அப்படிதானே? சரி, ஏதோ பெரியவங்க தான், எல்லாம் டீச்சருக்கு படித்தவங்க தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம் சொன்னாங்க. சரி, அவ்வளவு பரபரப்பாக இருக்காங்க. ஏமா எக்ஸாம் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நாங்கள் போயிட்டோம். ஏன் 11 மணிக்கு போக வேண்டியது தானே? சார் போலாம்ல. என்ன பண்ணுவான்? ஷவுட்லேயே அடித்து வெளியே அனுப்பிடுவான். ஆண்டவர் கேட்காரு, என் பலி உங்களுக்கு. நான் சொல்லலை, நீ பைபிள் எடுத்து நீ நோட்ஸ் பிரதர் ஐயா எழுதுறாரு, நீ பிறகு படிச்சு பாரு. என் பலிய சார் என்ன சார் போட்டிருக்கு? துச்சமாக மதிப்பது போட்டிருக்கா சார்? என்ன போட்டிருக்காரு? துச்சமாக என்ன அர்த்தம்? துச்சமா மதிக்க. நீங்க சொல்லுவீங்களே, என்ன ஒரு மனுஷியாவே அவா பார்க்கல, நீ உங்க வீட்டில் பேசுற பேச்சு தான். ஆண்டவர் என்ன துச்சமாக, என்ன மதிக்கலையா? நீங்க எனக்கு ஒரு மரியாதை இல்லையா? இந்த ஆலயத்தில் என்ன தேடி தான் வர்றீங்க, ஆனா நீங்க வச்சுக்கோங்களேன், சாரை தேடி நான் வந்துட்டு சாரை கண்டுக்கிடாம போனா எப்படி இருக்கும்? சார் உங்க வீட்டுக்கு தான் நீங்க கூப்பிட்டீங்க சார், உங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன், ஆனா உங்களை கண்டுக்கிடாம நான் இருந்துட்டு நான் பேசாம போயிட்டேன், எப்படி இருக்கும்? நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்களை கண்டுக்கிடாம செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கேன், ஏமா உனக்கு எப்படிமா இருக்கும்? தங்கச்சி உனக்கு எப்படி இருக்கும்? நீ தான் என்ன கூப்பிட்ட, உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துட்டேன், நான் உன்னை கண்டுக்கிடாம நான் செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்தேன், உனக்கு எப்படி இருக்கும்? கோபமா வரும். உன் புருஷனுக்கு நோண்டும் போது எப்படி இருக்கு? ஒரு அம்மா சொல்லிச்சு, அவனை கொன்னே பொண்ணு போல இருக்கு. ஏன்னா வந்த உடனே சில புருஷன் மாதிரி நினைச்சுக்கிறான், எப்பவும் நோண்டிக்கிட்டே தான் இருக்கான். உனக்கு கோவம் வருது இல்ல? ஏன் ஆண்டவர் வரக்கூடாதா? நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா முதல்ல அவருக்குரிய மரியாதை என்ன செய்யுங்க? தங்கச்சி கொடு. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க. இயேசுவே புகழ், மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர். இப்ப நீங்க அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 30வது வசனத்தின் பின்பகுதி, என்னை மதிப்போரை நான் மதிப்பேன். சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. 1 சாமுவேல் வசனத்தோட சொல்லு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம், என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், சொல்லுங்க அலட்சியம்னா இகழ்வோர் அப்படின்னு போட்டிருக்கு, என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர். அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? நீ என்ன கண்டுகடலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை நீங்க கண்டுகடலைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் கீழே இறங்கிடுவாரா? அவர் பரிசுத்தர், அவர் பரிபூர்ணமானவர். நீங்க சர்ச்சைக்கு வர்றது அவருக்கு, நீங்க சர்ச்சைக்கு வர்றதுனால இல்லை நான் சர்ச்சைக்கு வர்றதுனால, நான் பூசைக்கு வர்றதுனால, சிலர்லாம் நினைச்சுக்கிறாங்க நாங்கள்லாம் பூசைக்கு வந்தால் தானே பங்குச்சாமிக்கு காணிக்க. பிரைஸ் தி லார்ட். நான் போன வாரம் எங்கள் தியான இல்லத்துக்கு வந்த ஒரு ஃபாதர் கேட்டேன், ஒரு பங்குல இருந்து வந்த சாமி, சாமி ஞாயிற்றுக்கிழமை காணிக்க எவ்வளவு? 337 ரூபா. எவ்வளவு பங்கு காணிக்க? எவ்வளவு? அதில் வேற 2 வாரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் 10 ரூபா போட்டானா, ஊர் கமிட்டி கூடிட்டான். இதில் 10 ரூபாலாம் போடக்கூடாது. ₹10 காணிக்க போடக்கூடாது. உண்மையிலே யோசித்து பார்க்குறேன், இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்
ஆசீர்வாதம் டிவி இயேசு அழைக்கிறாரு, இயேசு விடுவிக்கிறாரு. ஜெப கோபுரங்களுக்கெல்லாம் மிரட்டி மிரட்டி சாபம்னு சொல்லி காணிக்க என்ன செய்கிறான்? ஏங்க காணிக்க அனுப்புறதெல்லாம் பெந்தகோஸ்துக்காரன் அனுப்ப மாட்டான். ஏன்னா அவன் நல்லவன். பெந்தகோஸ்துக்காரன் எந்த சபைக்கும் போக மாட்டான். ஏன்னா இந்த வெள்ளை போட்டிருப்பான் பார்த்தீங்களா, வெள்ளையா, இவன் எந்த சபைக்குமே போக மாட்டான். அவன் யார்ட்டையும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சபையில் மட்டும்தான் பிரமாணிக்கமாக இருக்கணும். ஆனால் இருக்கிறதுல எல்லா இடத்துக்கும் ஓடுறது யாரு? சொல்லுங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. இருக்கிறதுல எல்லா இடத்துக்கும் ஓடுறது யாரு? இந்த இருக்கிற 4 மாவடியை நிரப்புறது யாரு? எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க தான், எல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்க தான், எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான். நான் ஜெப பற்றி சொல்லலை, நீ யோசிச்சு பாருங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, நீ இருக்கிற திருச்சபையின் மீது உனக்கு என்ன இல்லை? பிடிப்பு இல்லை. நீ ஜெபம் பண்ற இந்த ஜெபமாலையில உனக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, பிடிப்பு இல்லை. நீங்கள் பங்கெடுத்து முழுமையாய் கடவுளுடைய அருளை பெற வேண்டிய இந்த பலிபீடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? பிடிப்பு இல்லை. இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு சபைக்காரன் வந்து இல்லைன்னா ஒரு சபையார் வந்து உங்கள்ட்ட வந்து நீங்க ரசிக்கப்படல, நீங்க இந்த விக்கிரகங்கள்லாம் கும்பிடுறீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை, மடங்கி போறோம். கொஞ்ச நாள்ல சபைகளை தேடி ஓடுறோம். ஏன்? இன்னைக்கு இருக்கிற சபைகள் உள்ள பாஸ்டர்லாம் யாரு? வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா இந்த பீடத்திலிருந்து ஆண்டவர் சொல்லும்படி சொல்ற பாஸ்டர்லாம் யாருங்க? ஏங்க சொல்லுங்க, எல்லாம் கத்தோலிக்கத்துல இருந்து சபைகளை தேடி போனவங்க தான். ஏன்? இங்க இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், சாமி சொன்னாங்க, தம்பி பீடத்தில் இருக்க வேண்டாம், இங்க வந்துருங்க, கீழ்ப்படியணும். போதும். எனக்கு 1000 கேள்வி இருக்குது. எனக்கு ஒரு பங்கு சாமி இருக்காரு, எனக்கு ஒரு ஆன்மீக தந்தை இருக்கிறாரு, எனக்கு ஒரு பிஷப் ஹவுஸ்ல பிஷப் இருக்கிறாரு, அவருக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆனால் ஒரு பாஸ்டர்னா சொல்லுங்க, எனக்கு பாஸ்டர் யாருக்கும் அவர் இருக்கிற, அவர் நினைச்சா பிரசங்கம், அவர் நினைச்சா காணிக்க, அவர் நினைச்சா என்னதோ பண்ணிட்டு போவாங்க. கீழ்ப்படியாமல் போனவர்கள் தாங்க சபை. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, கீழ்ப்படிதல் உள்ளது கத்தோலிக்க திருச்சபை. கைத்தட்டு. ஏங்க நீங்க இருக்க திருச்சபை நினைச்சு கைத்தட்டியா? இந்த சாமியார நாளைக்கு காலையில் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு போன் அடிச்சு ஃபாதர் பேர் என்னது? ஃபாதர் பேர் என்னது? அதுவும் தெரியாதா? சலேத் ஜெரால்டு. ஜெரால்டு கிளம்பி நேரம் வந்துரியா, ஒன்று அங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு பிஷப் சொல்லிட்டாரு. என்ன சொல்லுவார்? சொல்லுங்க. உடனே ஒரு கமிட்டியை கூப்பிட்டு போராட்டம் நடத்தி இது என்னுடைய உடைமை அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. ஒரு மெழுகுதிரியை கூட தூக்கிட்டு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் போய் ஒரு சபையில் போய் கேட்டு பாருங்க. என்ற ஒருத்தர் சொன்னார், சபையிலேருந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்துட்டார். அவர் சொன்னார், நான் அந்த சபைக்கு போனேன், இந்த பிரதர் இருக்கார்ல சேசையா, இவர் ஒரு சபையில் கொட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான். ட்ரம் அடிச்சு டங் டங் டங். அப்புறம் போதும்டா அவங்க கொட்டுலாம் அப்படின்ட்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொன்னார், ஏப்பா இந்த வாரம் உண்டியல் போடுறாங்கல்ல, இந்த போன வாரம் ஒரு அக்கா தாலியை கழட்டி போட்டிருக்கா, அது எவ்வளவு போச்சுன்னு சொல்லுங்க. அப்பாலே போ சாத்தானே, கர்த்தருக்கு விரோதமாய் பேசிட்டான்னு அன்னைக்கு தூக்கி வெளியே பண்ணார். அல்லேலூயா. என்னைக்கு மார்ட்டின் லூத்தர் உடைச்சாரோ அந்த உடைச்சது இந்த உலக முடிவரை உடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கத்தோலிக்க திருச்சபை அசையாத பாறையின் மீது ஆண்டவர் அதை நிறுத்தி உள்ளார். அந்த பாறை இயேசுவே. எத்தனை சபை வரட்டும் சார், எத்தனை பெர்க்மான்ஸ் வரட்டும், எத்தனை போதகர்கள் வந்தாலும் இந்த திருச்சபையும் இந்த பலிபீடத்திலும் அவருடைய திருவுடலும் திருரத்தமும் அன்னை மரியாவும் இந்த உலகத்தில் திருச்சபையை கட்டி காக்க கடவுள் கொடுத்த மகிமையான அவருடைய வல்லமை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஓடல. இயேசு சொன்னாரு, தன்னுடைய கரத்துல
தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த அவர் சொன்ன வார்த்தை என்னது? நானே வானிலிருந்து இறங்கி வந்த அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த சீடர்கள் எல்லாரும் ஓடிட்டான். இருந்த 12 பேரை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? இவன் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல இந்த பலிபீடத்தை கேலி பண்ண சபையார்கள் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, திருவிருந்து ஆராதனைக்கு வாருங்கள். எங்க வாங்க? நாங்க பூசை இல்லைன்ன, நற்கருணை இல்லைன்ன, அப்படித்தானே சொன்னா. ஆனா இன்னைக்கு ஒரு காலத்துல கிறிஸ்துமஸ், நீங்கள்லாம் பண்டிகை கால கிறிஸ்தவர்கள் சொன்னவங்கலாம் இப்ப நம்மளை விட என்ன செய்யறான்? அதிகமா கொண்டாடுறான். அப்ப இதுல இருந்து ஒன்னே ஒண்ணுதான், அழகை சாத்தான் பிரிவினையை உண்டாக்குவான். இறைவன் இயேசு ஆண்டவர் அன்னை மரியா திருச்சபையை இணைத்து கொண்டே இருப்பார். கை தட்டுங்க பாப்பா. இப்போ சரி, நல்லது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசினது முக்கியமானது என்னன்னா, நீங்கள் அவங்க போயிட்டாங்க, போனவங்களை விடுங்க, அவங்களும் வந்துருவாங்க. இருக்கக்கூடியவர்கள் இந்த பலிபீடத்தை மதித்திருந்தால் திருச்சபையில் ஜனங்கள் வெளியேறுவார்களா? சொல்லுங்க. நீங்க இந்த பலிபீடத்தை மதிக்கிறீங்களா? நீங்க மதிச்சீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்காக தயாராவீங்க. நல்ல பாவ செய்யணும் பண்ணுவோம். பூசை 6 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வருவோம்? இப்போ எல்லாரும் எல்லா கோயிலையும் பூசைக்கு முன்னாடி ஒன்று சொல்றோம், என்னது? ஜெபமாலை. எனக்கு ஒரு அக்கா சொன்னிச்சு, இப்பதான் இயேசுநாத சுவாமி கோயிலில் காணிக்கா போயிருக்காரு. ஏம்மா அதுக்கு சீவிக்கிறேன். நீ அப்புறம் எப்போ சேலவெல்லாம் உடுத்தி போவ? அது சென்று வாருங்கள் முடிகிறதுக்குள்ளே போயிடுவேன். உன் பிரச்சனை சாவர வர முடியாது. நான் என் வரவங்க நான் டைரெக்டாக சொல்லிடுவேன், நீ விளங்கவே வாய்ப்பே இல்லை. நீ பெற்று வச்சிருக்கிற 3 விளங்கவும் விளங்காது. ஏன்? ஒன்றை பார்த்தானே வளருது. பிறகு திண்ணையில் தான் உட்காந்து மரத்தடியில் தானே உட்காந்துருக்கும். நீ ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்தா, எங்கள் ஆத்தா முன்னால் உட்காந்துருந்தா என்ன செய்வான்? அவனும் முன்னால் உட்காருவான். நீயே எங்கேயாவது கதவு ஓரமாக கிடைக்குமா இடம் அப்படின்ட்டு கதவுக்கு பின்னால் போய் சிலருக்கு இங்கே உள்ளவங்களை சொல்லலப்பா, அது வேற. பிரைஸ் எல்லாம் இருக்கிற காலத்தை பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் பங்கெடுக்கும் திருப்பலியால் மட்டுமே உங்களுக்கு பலனளிக்க முடியும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்கும் பொழுது பங்கெடுக்கும் திருப்பலியால் மட்டுமே எனக்கு பலன் தர முடியும். நான் உண்மையாக உயிரோடு இருக்கும் பொழுது திருப்பலியில் பங்கெடுக்காமல், நற்கருணை ஆண்டவரை மதிக்காமல், செத்துப்போன பின்பு எனக்காக வைக்கப்படும் சொத்தையெல்லாம் வித்து வச்சாலும் அது கோயில் கரண்டுக்கு தான் ஆகும். அந்த பூசை காசு எதுக்கு தான் ஆகும்? கோயில் கரண்ட்டுக்கும் கோயிலை சுத்தப்படுத்த ஏதோ 100 ரூபா ஒரு பூசை கொடுக்குற, அவ்வளோதான். உயிரோடு இருக்கும்போது நீ பங்கெடுக்காத திருப்பலியில் செத்த பின்னால் உனக்கு டெய்லி பூசை வச்சாலும் சொல்லுங்க, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பயனும் கிடையாது. அப்போ ஒன்று ஆண்டவருடைய திருவுளத்தை அறிவது. ஆண்டவருடைய திருவுளத்தை உள்ளவா, அப்பதான் அவர் பேசுவார். அப்ப பேசுறது எதுக்கு? திருப்பலியில் பங்கெடுக்கிறது எதுக்குன்னா, என் வாழ்வை மாற்றிக்கொள்ள. சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கை மாறணும். உள்ள நற்கருணாண்டவர் வந்துட்டாருன்னா என் வாழ்க்கை என்ன செய்யணும்? சொல்லிருங்கக்கா. சக்கேயு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வர சக்கேயு யாரு? சத்தமா சொல்லுங்க. ஃப்ராடுக்கார பையன், ஊரடிச்சு ஒலையில போட்டவன். இயேசு சக்கேயு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சக்கேயு யாரு? அப்ரஹாமின் குமாரன். கை தட்டுங்க பாப்போம். இவன் அப்ரஹாமின் குமாரன், அப்ரஹாமுடைய குமாரன்.
இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன உண்டாயிட்டு? மீட்பு உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயுடைய வீட்டுக்கு இயேசு போனாரா? சொல்லுங்க, போனாரா? போனார். மத்தேயுடைய வீட்டுக்கு இயேசு போன உடனே மத்தேயு அதுக்கு முன்னகுட்டி வர யாரு? சுங்க வரி வசூலிக்கிற இடத்துல உட்கார்ந்தவன். ஏய், காசை போட்டு போயா அப்படின்ட்டு இருந்தான். ஆனா அதுக்கு பின்னால இயேசு சொல்றாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளை தேடி வந்தேன், நோய் அற்றவர்கள்ல உனக்கு தான்ப்பா தேவைன்னு மாத்திட்ட, வாழ்க்கையவே மாத்திட்டார். இயேசுடைய பாதத்தில் விழுந்த ஒரு பாவியான பெண் வெளியே போகும்போது எப்படி போனா? புனிதையாக போனால். கை தட்டுங்க பாப்பா. நான் பங்கெடுக்கும் இந்த உயிருள்ள பலிபீடத்தில் நிறைவேறுகிற திருப்பலியில் என் ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் விழிப்போடு, அவரை மதித்து தகுந்த தயாரிப்போடு அவரோடு நான் இணைவேன் என்றால் நான் அவரை போல் மாறுவேன். அவருக்குள் இருக்கிற எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நான் சொந்தக்காரனாவேன். இந்த உலகத்தில் இறைவனின் அன்பை கொடுப்பேன். பவுல் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவர் எழுந்தருளி வருகிற நேரம் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஆண்டவரை தேடுகிற இந்த ஆலய வழிபாடு தேவனுடைய ஆலயம். நான் அலங்காரத்துக்கு வர்ற இடம் இல்லை, என் மேட்டிமையை காமிக்கிற இடம் இல்லை, என் ப்ரௌட், என் பெருமை, என் ட்ரெஸ், என் பந்தாவை காமிக்கிற இடம் இல்லை. என்னை இயேசுவுக்கு கொடுப்பேன், இயேசுவாக நான் மாறுவேன்.